தேதி அதாவது மார்ச் 3 அன்னைக்கு பெரியவா சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஈவெண்ட் நடந்தது. அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், அதாவது 101வது எபிசோட் பெரியவா எபிசோட் 2ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு இட் காட் கம்ப்ளீட்டட். அதை இமீடியட்டா அதை தொடர்ந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் அது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. தேங்க்ஸ் கிவிங்னா to all the technicians and artists who are involved in the making of Periva series. I felt it was my duty to recognize their contribution. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அவ எல்லாரும் சேர்ந்து இருந்திருக்கா. எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. அண்ட் நேரங்காலம் பார்க்காம, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு தபஸ் மாதிரி தான் இதை நான் பண்ணினேன். அதை அந்த தபஸ்ல அந்த வேள்வியில இவ எல்லாருமே முழு மனசோட தன்னை ஈடுபடுத்திண்டா. ஸோ அதனால அவ எல்லாருமே நான் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா தேங்க் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இது ஒரு 2-3 எபிசோட் வரும். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் பைட்ஸ் டிட்பிட்ஸ் அபவுட் மகரிஷி அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் விச் கேரி எ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ், அதுவும் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ the first segment of the event அதை நீங்க பார்க்கலாம். அப்கோர்ஸ் டைட்டில் சாங் விஷுவலா நிறைய பேர் பார்த்திருப்பேன். ஆனா ஸ்ரவன் லைவா பாடி எத்தனை பேர் பார்த்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. He has come here now. He will sing it live for you. जय जय शंकर शंकर हर हर शंकर, जय जय शंकर शंकर हर हर शंकर, शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं, शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं, काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं, काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं, काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं, काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं, वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं, वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं, जय जय शंकर शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर. நீங்களாம் ரிப்பீட் பண்ணலாம். जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर, शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं, शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं, ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं, ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं, सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं, सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं, वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं,
वन्दनं कोटिवन्दनं कामकोटि ज्ञानभास्करं जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर 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 आदिशङ्करा चन्द्रशेखरा நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, அஃப்கோர்ஸ் எல்லா ஆர்டிஸ்டும் கூப்பிட்டு பேச வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு டைம் கன்ஸ்டன்ட் தான். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் in this series has had a definitive role. But என்னன்னா, as I told you, எல்லாரும் வச்சு பேசுறதுங்கிறது டைம் கன்ஸ்டன்ட்ங்கிறதுனால உங்க எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு 3-4 பேரை இப்போ நான் கூப்பிட போறேன். அண்ட் நாட் ஓன்லி தட், கூப்பிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது, what is the impact this series had on them, not as a character but as a person. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இதை பார்த்தேன்னா பெரியவாளா நடிச்ச, சின்ன வயசு பெரியவாளா நடிச்ச வருண் as வருண், what was the impact the series created, and அதுல வந்து உனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சீன் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திட்டு? அது நான் அம்மாவை வந்து பிரிஞ்ச மாதிரி நினச்ச சீன் தான் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது உண்மையான அம்மாவை பிரிஞ்ச மாதிரி ஒரு ஏற்பாடு. அப்போ ஆனால் பெரியவா வந்து எமோஷன்னா சன்னியாசம் ஆனதுக்கப்புறம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அப்போ வந்து சரின்னு புரிஞ்சுக்கிட்டு நானும் எமோஷன்லாம் காட்டாமல் இருந்தேன். சரி, அதை பார்க்கலாமா இப்போ? சரிப்பா. जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर அம்மா, ஏன் கண் கலங்குறேன்? வந்த பாசங்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு சன்னியாசியா வந்து நிக்கிறியேடா. உன்னை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல. அம்மா அம்மான்னு என்ன சுத்தி சுத்தி வருவியே. உன்னை பிரிஞ்சு நான் எப்படிடா இருப்பேன்? உன் வாய் ருசிக்கு ஏத்த மாதிரி சமைச்சு போடுவேனே. இனிமே அதெல்லாம் என்னால முடியாதேடா சுவாமிநாதா. அம்மா, நீங்க மறந்துட்டீங்களா? எதடா? கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதை உங்ககிட்ட சொன்னேனே. அந்த சொப்பனத்தில் ஒரு யானை வந்து எனக்கு மாலை போட்டுது. அதை சொன்னதும் நீங்கள் பெருமையாக பெரிய சக்கரவர்த்திக்கு தான் யானை மாலை போடும், நீயும் எதிர்காலத்தில் பெரிய சக்கரவர்த்தி ஆக போகிற அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இந்த மடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறது அந்த மாதிரியான ராஜயோகம்னு நினச்சோங்களேன். மகனை ராஜாவா பார்க்கறதுக்கும் ஒரு சன்னியாசியா பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கே. ராஜாக்கு ஊரை பாதுகாக்கிற பொறுப்பு மட்டும்தான். ஆனால் சன்னியாசிக்கு லோக சம்ரட்சணங்கிற பொறுப்பும் பரிபாலனமும் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இன்னும் வந்து நான் மணலை வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது அவர் எனக்கு அபியாசம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் மணலை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அப்போதான் அவர் வந்து நீ என்னெல்லாம் உனக்கு கற்றுருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றி ஒவ்வொன்றா விளக்கேன். அந்த 2 சீன் தான் என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணேன்.
என்னாச்சு? இல்லை, பெரியவாளுக்கு மேற்கொண்டு அபியாசத்தை தொடர முடியுமான்னு சம்சயமாக இருக்கு. அத்தியாபனத்தை விட பெரியவா சிந்தனை கவனம் வேற திசையில் இருக்கிற மாதிரி தான் தோன்றுறது. க்ஷமிக்கணும், அடியேன் உத்தரவு வாங்கிக்கிறேன். என்னோட கவனம் குறைவா இருக்குன்னு தோன்றதா? வேணும்னா நாளைக்கு பரீட்சை பண்ணி பார்க்கலாமே. அதான் உச்சிதம்னு அடியனுக்கும் படுறது. கேள்விகள் கேட்கலாம். இவ்வளோ நாள் நடந்த பாடத்திலிருந்து சில கேள்விகள். அதுக்கு முன்னாடி நான் அபியாசம் பண்ணதை சொல்லலாமா? ம். வேதங்கள் ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். வேதாங்கங்களில் சிக்ஷா, வியாக்கரணா, நிகந்து, சந்தஸ், ஜோதிஷ், கல்பாங்கம். சூத்திரங்களில் பிரம்மசூத்திரம், அதாவது வேதாந்த சூத்திரம் பிரதானம். அதில் 555 சூத்திரங்கள் இருக்குது. தர்மசூத்திரம், நியாய சூத்திரம், யோக சூத்திரம், மீமாம்சா சூத்திரம், ஔஷத சூத்திரம்னு வரிசையா. சாஸ்திரங்களில் தர்க்க சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், வியாதி சாஸ்திரம், ஔஷத சாஸ்திரம், லோக சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், வித்யாதி. பிராமணங்களில் சதபத பிராமணா, ஜெய்மினி பிராமணா, தைத்திரிய பிராமணா, ஐத்திரிய பிராமணா, தாண்டிய பிராமணா, கோபத பிராமணா. சம்ஹிதங்களில் சரக சம்ஹிதம், காத்தக சம்ஹிதம், கஷ்யப சம்ஹிதம், கபிஸ்தல சம்ஹிதம். புராணங்களில் வாயு புராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம். எல்லாத்தையும் விட பழமையான ரிக்வேதத்தில் 10 மண்டலம், 1028 சூக்தம், 10,600 வரிகள், அதாவது ஸ்டான்சாஸ் கொண்டது. கிருஷ்ணயஜூர், சுக்ரயஜூர் அப்படின்னு 2 பாகம் கொண்ட உபாகர்மாக்கள் எப்படி பண்ணும்னு சொல்கிற யஜுர்வேதத்தில் 1875 வாக்கியங்கள் இருக்குது. ரொம்பவே வித்தியாசமான சாமவேதத்தில் 1549 வரிகள் இருக்குது. இது பெரும்பாலும் ரிக்வேதத்தை ஆதாரமாக கொண்டது. இதில் 75 வரிகள் தனித்துவம் பெற்றது. கடைசியாக சொல்லப்பட்டது அதர்வண வேதம், 20 பாகம், 730 மந்திரங்கள், 6000 வரிகள் கொண்டது. அதர்வண வேதத்திலேருந்து ஒரு 2 வரி சொல்கிறேன். அதில் எண்களை குறிக்கிற மந்திரங்களும் இருக்குது, எண்ணங்களை குறிக்கிற மந்திரங்களும் இருக்குது. ஏகாச்சமே, தசச்சமே, द्वेचमे, विंशतिश्चमे, तिस्रश्चमे, तिस्वारिंशश्चमे, चतुस्रश्चमे, चत्वारिंशश्चमे, पंचचमे, पंचाशश्चमे, षट्चमे. மகாபிரபு, பெரிவாளோட ஞானத்துக்கும் வித்வத்துக்கும் முன்னாடி அடியனுக்கு நிற்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. இப்போ நிஜமாவே உத்தரவு வாங்கிக்கிறேன். பெரிவா அனுகிரகம் என்னன்னைக்கும் வேணும். தேங்க்யூ. ஸோ பெரியவாளை பற்றியே சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து ஆப்வியஸ்லி மகா பெரியவா. மகா பெரியவாளுக்கு போகிறதுக்கு முன்னாடி லௌகீக வாழ்க்கைக்கு கொஞ்சம் வருவோம். ஏன்னா இந்த சீரியஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனையும் கம்பைன் பண்ணியிருந்தேன், ஃபேமிலிஸும் கம்பைன் பண்ணி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபேமிலியை வந்து 2 பிரதானமான ஃபேமிலியாக இருந்தது. அதில் ஒரு ஃபேமிலியிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அனுஷாவை நடித்த வித்யா. இவன் வந்து பாம்பேல இருக்கா. ஸோ இவளும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பாம்பேலேருந்து வந்து நடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ஷீ இஸ் அ சிங்கர் as well. வித்யா, the same question to you also. அதாவது அஃப்கோர்ஸ் you have done so many episodes and which is the very poignant moment in that episode as a character?